கல்யாண ரூபாய காலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதித்யாயுத சதக்கராய வாதாலயாய தீச நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயணேத்யாதி பசருப்த சைக்கை பக்தை சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்த காங்கோபமவாரி மஜ்ஞ நிவர்த்திதாசேஷ ருஜே நமஸ்தே. நாராயண 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 பாலான் ஸ்வகீயான் தவசன்னிதானே திவ்யானதான பரிபாலயத்தி சதா படத்பச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 நித்யான்னதாத்ரே சமசுப்புரேப்யை நித்யம் திவிதை நிஷிபூஜிதாய மாத்ராச பித்ராச ததோத்தவேன சம்போஜிதாயாஸ்து நமோ ஹரிதே. நாராயண 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 குருவாத பூரீச பஞ்சகாக்கியம் சுரத்தம் வனதாம் சுமங்கலம் ஸ்யாத் ஹ்ரஸ்ஸாபே விஷேக அரிஸ்வயந்தோ ரதிநாதாயுத துல்யதே காந்தி. நாராயண 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 நாராயண. எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். இப்பொழுது நாம் மகாபக்த விஜயம் என்ற ஒரு தலைப்பிலே வடதேசத்தைச் சேர்ந்த பல்வேறு மகான்களுடைய சரிதங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நாம் 11வது மகானாகிய தாமாஜி பண்டிதர் உடைய சரித்திரத்தை காண இருக்கிறோம். தாமாஜி பண்டிதருடைய பிறந்த இடம், கதை நிகழ்ந்த இடம் பேதரி என்ற கிராமம். அது பண்டரிபுரத்துக்கு அருகிலே உள்ள மங்களப்பட்டு என்ற ராஜதானிக்கு கீழே வருகிறது. அடியார்களுடைய சரித்திரங்களை பார்க்கும்போது பெரும்பான்மையான ஒற்றுமையை காண்கிறோம். திரும்ப திரும்ப பகவான் ஒவ்வொருவருக்கு என்னென்ன ரூபங்களில் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார், அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்முடைய தென்பகுதியிலே உள்ள பல்வேறு நிகழ்வுகளை ஒத்துதான் இருக்கும். ஏன்னா பகவான்கிறவன் எல்லாருக்கும் பொதுவானவன் இல்லையா? பெயர் தான் மாறுமே தவிர நிகழ்ச்சிகளும் பகவானுடைய அனுகிரகமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். போன வாரம் பார்க்கும்போது பார்த்தோம், பத்ராச்சல ராமதாசருடைய கதையை பார்த்தோம். இதில் பல்வேறு பக்தர்கள் பகவான் மீதும் பாகவதர்கள் மீதும் கொண்ட அன்பினாலே தான் செய்யக்கூடிய அரசாங்க கடமைகளை கூட மறந்து தெய்வ காரியங்களுக்கும் பாகவத காரியங்களுக்கும்
அரசு பணத்தை செலவழித்து விட்டு பின்னால் அவர்கள் அரசாங்கத்தால் அல்லது அரசனால் தண்டிக்கப்பட்டு பகவானுடைய அனுகிரகத்தால் அவர்கள் மீட்கப்பட்டு அந்த அரசனுக்கும் இந்த மகானுக்கும் பகவான் காட்சி கொடுத்து அருளக்கூடிய காட்சிகள் தான் பெரும்பாலான மகான்களுடைய சரித்திரத்திலே பார்க்க முடிகிறது. ஏற்கனவே நாம் நம்முடைய மாணிக்கவாசக பெருமாளுடைய கதையிலே நாம் பார்ப்போம். குதிரைகள் வாங்குவதற்காக அரசன் கொடுத்த பணத்தை தெய்வீக காரியங்களுக்கு செலவழித்து விட்டு மணிவாச பெருமாளை சிறையிலே அடைக்கும்போது அவர் பகவானானவர் சிவபெருமானானவர் நரிகளை எல்லாம் காட்டில் இருக்கக்கூடிய நரிகளை எல்லாம் குதிரையாக்கி நாட்டுக்குள் வரவழைப்பார். நரிதனை பரியாக்கி பரிதனை நரியாக்கி என்று கூட வரும். அப்படி பகவானுடைய சோதனைகளையும் அளவிட முடியாது, அவர்களுடைய அனுகிரகத்தையும் அளவிட முடியாது. அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்காக இன்றைய தினம் தாமாஜி பண்டிதருடைய விருத்தாந்தத்தை பார்க்க இருக்கிறோம். இதில் ஒரு சிறப்பு என்னன்னா, மகான்களுடைய சரித்திரம் என்பது அளவிட முடியாதது. பல்வேறு மகான்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொருடைய சரித்திரங்களும் சிறிதும் பெரிதுமாக இருக்கும். சில பேர் பகவானை பற்றி ஆழ்ந்து அனுபவித்து பாசுரங்களாக எழுதியிருப்பார்கள், அல்லது கதையாக எழுதியிருப்பார்கள், அதை மக்களுக்கு விட்டு சென்றிருப்பார்கள். சில பேருடைய வாழ்க்கை வரலாறே ஒரு சரித்திரமாகி இருக்கும். அவர்கள் தனியாக எழுதிவிட்டோ அல்லது விட்டு செல்லாவிட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கையுடைய சம்பவங்களே நமக்கு ஒரு படிப்பினையாகவும் சரித்திரமாகவும் ஆகியிருக்கும். அப்படிப்பட்ட மகான்களுடைய வரிசையிலே இன்றைய தினம் தாமாஜி பண்டிதரை பற்றி காண இருக்கிறோம். தாமாஜி பண்டிதர் என்பவர் அந்தணராக பேதரி என்ற கிராமத்திலே அவதரிக்கிறார். மிக இரக்க சுபாவம் உள்ளவர். பகவான் ஸ்ரீ பாண்டுரங்கனின் மீது ஹலோ அனுப்பிட்டேன் பாருங்க, வாங்க. ஏன் அனுப்பினேன், லிங்க் அனுப்பியிருக்கேனே. அப்படியா? இப்போ பண்ணுறேன், பாருங்க. இப்போ மறுபடியும் பாருங்க, நான் மறுபடியும் அனுப்புகிறேன். அப்படி தாமாஜி பண்டிதர் என்பவர் பேதிரி என்ற கிராமத்திலே மங்களபட் என்ற ராஜதானிக்கு கீழே உள்ள ஒரு கிராம அதிகாரியாக பணியாற்றி வருகிறார்.
இவர் அந்தணர் குலத்தை சேர்ந்தவர். இயல்பாகவே அவர் பரோபகாரமும் பாகவதர்களிடம் இரக்கமும் கொண்டவர். அந்த பேதிரி கிராமம் சுற்றிலும் இயற்கை வளம் நிறைந்த கிராமம். இவருக்கு பூர்வீகமாக சில நிலப்பலங்களும் ஓரளவு வசதியாக இருக்கிறது. இவர் பாண்டுரங்கன் மீது அளவுக்கு அதிகமான பக்தியுடன் பெருமாளுக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டு, நித்தியப்படி பூஜைகளை செய்து கொண்டு, விவசாயத்தினால் வரக்கூடிய வருமானத்தில் தான தர்மங்கள் செய்து கொண்டு வருகிறார். ஒரு நாள் கடுமையான பஞ்சம் வருகிறது. மழையே இல்லை. இவருக்கு என்ன பணி என்று கேட்டால், இந்த கிராம அதிகாரி, இப்போ சொல்லுவாங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு, அந்த கிராமத்தினுடைய விவசாயம் செய்யக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய நெற்களை வசூல் செய்து அதை அரசனுக்கு வரியாக செலுத்த வேண்டியது. ஊர் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ள வேண்டியது. அந்த கிராமத்தினுடைய நிர்வாக அதிகாரியாக இருந்து கொண்டு தனக்கும் ஓரளவு அங்கே நிலம் இருக்கிறதுனால அதை நிலத்தை வைத்துக்கொண்டு விவசாயம் செய்து கொண்டு பாண்டுரங்கனை பணிந்து வேண்டி ஓரளவு அவரால் முடிந்த அளவுக்கு தர்ம காரியங்களை செய்து நடத்தி வருகிறார். எப்பொழுதுமே காலம் ஒரே மாதிரி இருக்காது. அந்த வருடம் கடுமையான வறட்சி, மழையே இல்லை. ஆனால் இவரிடம் சேமித்து வைத்திருந்த நெல் மூட்டைகள் இருக்கின்றன. உடனே இவர் என்ன பண்ணுகிறார் என்றால், அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஓரளவு இருக்கக்கூடிய தன்னிடம் இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை, நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகளை தானமாக கொடுத்து, எல்லோரும் ஓரளவு இந்த பஞ்சம் தீர்ந்தவுடன் அப்புறம் பின்னால் மறுபடியும் நல்ல மழை பெய்யும், அடுத்த வருடம் விளைச்சல்லாம் வரும், அப்பொழுது வசூல் செய்து கொள்ளலாம் என்று கொடுக்கிறார். அப்பொழுது பண்டரிபுரத்திலிருந்து ஒரு அந்தணர் வருகிறார். அவர் குடும்பத்தோடு வருகிறார். வந்து தாமாஜி பண்டிதரை நோக்கி, நான் பண்டரிபுரத்திலிருந்து வருகிறேன், அங்கு நிறைய ஒரே மழையே இல்லை, அங்கும் பஞ்சமாக இருக்கிறது, ஆகவே உங்களிடம் உதவி கேட்டு வந்தேன். இவருக்கு மனசு கேட்கல. உடனே தன்னிடம் இருக்கக்கூடிய 500 களம் நெல், அதை வண்டியில் மூட்டையாக கட்டி, நீங்கள் இதை எடுத்து ஊரில் வைத்து கொண்டு போய் பிழைத்துக் கொள்ளுங்கள், போங்கன்னு அனுப்புகிறார். இந்த அந்தணரானவர் அந்த மூட்டையை கட்டி கொண்டு போகிறார். போகக்கூடிய வழியில் அந்த ஊர் எல்லையை தாண்டுவதற்குள் அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் அந்த வண்டியை மறித்து விடுகிறார்கள். மறித்து விட்டு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஊர்லயே விவசாயம் பொய்த்து போய் மழை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம் பஞ்சத்தில். இந்த தாமாஜி பண்டிதர் அவரிடம் இருக்கக்கூடிய நெல்லையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கொடுக்கிறார், நீங்கள் இருக்கிறத பூரா நீங்கள் வாங்கிட்டு போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த மூட்டைகளை பறிமுதல் செய்து கொண்டு ஆளுக்கு ஒவ்வொரு மூட்டையாக எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள். இவர் மறுபடியும் வரார். வந்து இந்த அந்தனர் வந்து முறையிடுகிறார். வேடிக்கையாக சொல்ல, பிச்சை எடுக்குமா பெருமாள், அத்தை கொடுக்குமா அனுமாரா என்று பழமொழியாக சொல்வார், கேலியாக சொல்வார். நானே கஷ்டப்பட்டு உங்களிடம் வாங்கி கொண்டு போனேன் தானமா, ஆனால் இந்த ஊர் மக்கள் நாங்களே கஷ்டப்படுறோம், உங்களுக்கு எதுக்கு இது என்று சொல்லி அதையும் பிடுங்கி கொண்டு விட்டார்கள் என்று சொல்கிறார். அதற்கு தாமாஜி பண்டிதர், என்ன பண்ணுறது, கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒன்று செய்து விடுங்கள், இங்கேயே வந்து இருந்து கொள்ளுங்கள், இந்த ஊர் மக்களோடு மக்களாக இருங்கள், நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் என்று சொல்லி அவர்கள் அனுப்பி விடுகிறார்கள். அவர் இங்கே வந்து இருக்கார்.
தன்னுடைய இருப்பிலே தனக்கு இருக்கக்கூடிய தன்னுடைய சேமித்து வைத்திருந்த நெல்லை எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் கொடுக்கிறார். தன்னுடைய கையிருப்பிலே இருந்த நெல் முழுவதும் காலியாகி விடுகிறது. மாதங்கள் உருண்டோடுகின்றன, மழையும் இல்லை, இதே நிலை தொடர்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் கொடுத்து விடுகிறார். இப்பொழுது நெல் இவருடைய கையிருப்பில் இருந்தவுடைய இவருடைய சேமிப்பு நெல்கள் எல்லாம் காலியாகி விடுகிறது. மிகவும் வருத்தப்படுகிறார். பாண்டரங்கனை நோக்கி பிரார்த்திக்கிறார். அவருடைய மனைவியானவள் அவ்வளோ எப்படி பரோபகாரி தானே. அவன் சொல்றா, சுவாமி, நம்மிடம் இருக்கக்கூடிய கையிருப்பு பூரா கொடுத்து விட்டீர்கள், மழையோ வருவதாக தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அரசனுக்கு வரியாக செலுத்த வேண்டிய நெல்லெல்லாம் நீங்க வசூல் பண்ணி வச்சிருக்கீர்களே, அது கிட்டங்கியிலே ஆயிரக்கணக்கான மூட்டைகள் இருக்கின்றன. இதை மக்களுக்கு கொடுத்து விட்டால், அடுத்த வருடம் அரசன் கேட்டு விட்டால் சொல்லிக்கலாம், அடுத்த வருஷம் வசூலாகவில்லை, இங்கே மழை பஞ்சமா இருக்கு, அதனால அடுத்த வருஷம் கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு நாம் இதை இப்பொழுதுக்கு உபயோகப்படுத்தி கொண்டால் என்ன என்று சொன்ன. அவருக்கு அப்பொழுதுதான் நல்ல யோசனை சொன்னோமா, இங்கே ஜனங்கள் பஞ்சத்தில் வாடும்போது அரசனிடம் நாம் சொல்வதில் ஒன்றும் தவறில்லை, சொல்லிக்கொள்ளலாம் என்று கூறி மீதம் இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை, அரசாங்கத்துக்கு ஒப்படைக்க வேண்டிய மூட்டைகளை எடுத்து இவர் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் வாரி வழங்குகிறார். இப்பொழுது அங்கே மங்களப்பட்டு ராஜ்யசபாவிலே அரசன் தன்னுடைய மந்திரியிடம் கேட்கிறான், மந்திரி யாரே, நமக்கு வரவேண்டிய வரி பாக்கி எல்லாம் வந்து விட்டதா என்று அவன் கணக்கு பார்க்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஒரு காலத்தில், குறிப்பிட்ட காலத்தில் பார்க்கும்போது அந்த மந்திரியார் சொல்கிறார், எல்லா பகுதிகளிலும் இருந்து வர வேண்டிய வரி பாக்கி எல்லாம் வந்து விட்டது. ஆனால் பேதரி கிராமத்திலிருந்து தாமாஜி பண்டிதரிடமிருந்து அந்த ஊர் மக்களிடமிருந்து வசூல் செய்து வர வேண்டிய வரி பாக்கி வரவில்லை. எவ்வளவு வர வேண்டியது இருக்கிறது என்று கணக்கு பாருங்கள் என்றார். கணக்கு பார்த்தா 84 லட்சம் வராகன் வரி பாக்கி இருக்கிறது என்று கணக்கு பார்த்து அந்த மந்திரி சொல்றார். உடனே அந்த காலம் தவறிவிட்டது. இப்போ என்ன, வர வேண்டிய கட்டத்தில் இவர் இங்கே பஞ்சமாக இருந்ததுனால அந்த தகவல் சொல்லவும் இல்லை. இவர் அந்த பணத்தை, அந்த வசூல் செய்த அந்த நெல்லை எல்லாருக்கும் இலவசமாக மக்களுக்கு வாரி வழங்கிவிட்டார். உடனே அந்த கிராம நிர்வாகியாகிய தாமாஜி பண்டிதரை கைது செய்து அழைத்து வாருங்கள் சொல்லி தன்னுடைய சிப்பந்திகளை அனுப்பி வைக்கிறார். சிப்பந்திகள் நேராக வந்து தாமாஜி பண்டிதரை அந்த பேதரி கிராமத்திற்கு வருகிறார்கள். அரசனுடைய ஓலை தாமாஜி பண்டிதருக்கு வழங்கப்படுகிறது. அந்த சேவகர்கள் தாமாஜி பண்டிதரை பற்றி பார்த்தவுடனே தெரிந்து கொண்டார்கள். நீங்க என்னதான் இருந்தாலும் அரசனுக்கு அறிவிப்பு செய்யாமல் நீங்கள் அதை எடுத்து கையாண்டது தவறு. நல்ல காரியத்துக்கு பண்ணாலும் அரசன் உங்களிடம் விளக்கம் கேட்க உங்களை கைது செய்து அழைத்து வருமாறு கூறியிருக்கிறார். இவருடைய அரசு ஆணைக்கு கட்டுப்பட்டு அவர்களோடு போகிறார். அந்த மங்களப்பட்டு
ராஜ்யத்துக்கு செல்லும் வழியில் பண்டரிபுரம் இருக்கிறது. பண்டரிபுரத்தை தாண்டி செல்லும்போது இவர் அந்த சேவகர்களிடம், நான் ஒரு நிமிடம் பாண்டுரங்கனை தரிசனம் செய்துவிட்டு உங்களோடு வருகிறேன், எங்கும் நான் தப்பி செல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவர்களும் சம்மதிக்கிறார்கள். ஏன்னா இவர் பிராமணர், பார்ப்பதற்கு நல்லா இருக்கு, அவரை பற்றி தெரியும். ஆகவே அவர்களிடம், சுவாமி, அரசனுடைய கட்டளையை நாங்கள் கூடிய சீக்கிரம் திரும்பணும், ரொம்ப தாமதிக்காமல் உடனே வந்து விடுங்கள் என்று சொல்கிறார். பாண்டுரங்கனுடைய சன்னதிக்கு போகிறார். பாண்டுரங்கன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாண்டுரங்கனுடைய கோயில் விசேஷம் என்னன்னா, அங்கே தான் கருவறைக்குள் யாரும் போய் இறைவனுடைய திருவடிகளை கட்டி பிடித்துக் கொள்ளலாம். அவருடைய திருவடிகளில் நம்முடைய தலையை சாய்த்து வணங்கலாம். ரொம்ப எளிமையான பெருமாள், அவர் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார். பாண்டுரங்கன் கோயிலில் தான் அந்த ஒரு கருவறை வரைக்கும் எல்லாருக்கும் அனுமதி உண்டு. பூஜைக்கு தவிர பூஜை முடிஞ்ச உடனே எல்லா பக்தர்களும் போய் அந்த இறைவனுடைய திருவடியில் நம்முடைய தலையை வைத்து வணங்கலாம். இவர் அந்த பாண்டுரங்கனை கட்டி பிடித்து கொண்டு அழுது கொண்டு முறையிடுகிறார். சுவாமி, இது நியாயமா? ஊர் முழுவதும் பஞ்சமாக இருக்கு, இப்படி செய்துவிட்டு இப்போ அரச குற்றத்துக்கு ஆளாகிவிட்டேனே, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற என்று அந்த விக்கிரகத்தை கட்டி அழுகிறார். அதே நேரத்தில் இங்கே மங்களப்பட்டு ராஜ்யசபையிலே ராஜ்யசபை கூடுகிறது. வழக்கம் போல கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கிறார். அரசன் பேசி கொண்டு இருக்கிறார். இன்னும் வேதரி கிராமத்துக்கு அனுப்பிய சேவகர்கள் வரவில்லை. அவர்கள் மந்திரி கணக்கு சொல்கிறார். அப்பொழுது ஒரு கருத்த உருவத்தில் பெரிய மீசையுடன் ஒரு நபர் உள்ள வருகிறார். அரசே வணக்கம். யாரப்பா நீ? நான் பேதரி கிராமத்தினுடைய தலையாரி. அதாவது ஒவ்வொரு கிராம அதிகாரிகளுக்கும் இப்போ இருந்தது தலையாரி என்று ஒருத்தர் இருப்பான். அவன் தான் ஊரில் போய் வசூல் பண்ணிட்டு வருவார். ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவர் தான் தெரிவிப்பார். அதாவது அந்த கிராம நிர்வாக அதிகாரிக்கு உதவியாக இருப்பார். அந்த ஊரில் நடக்கக்கூடிய கொள்ளை எதாக இருந்தாலும் இவர் தான், அந்த தலையாரி தான் ஒரு காவல்காரர் மாதிரி. அவர் கிராம நிர்வாக அதிகாரிக்கு உதவியாக இருப்பார். நான் தான் தலையாரி, வேதரி கிராமத்திலிருந்து தாமாஜி பண்டிதர் அனுப்பினாருங்க. உடனே அரசன் கடுமையாக, அவரை கைது செய்து வருவதற்கு தான் நான் ஆள் அனுப்பியிருக்கேனே, கிட்டத்தட்ட பல மாதங்களாக ஒரு அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை செலுத்தவில்லை, அது சரியான தகவலும் இல்லை, அதனால் நான் அனுப்பியிருக்கேன். எனக்கு அது தெரியாது அரசே. உங்களிடம் வரி பணத்தை செலுத்துவதற்காக 84 லட்சம் வராகனை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்று ஒரு சிறு மூட்டை கையில் இருக்கக்கூடிய அடங்கக்கூடிய ஒரு சிறு மூட்டையை எடுத்து காமிச்சார். காமிச்ச உடனே அரசனுக்கு கோபம் வந்து விட்டது. மந்திரிகிட்ட கேட்கிறார், எவ்வளோ மந்திரியாரே, எவ்வளோ பணம் பாக்கி வர வேண்டியது இருக்கிறது? 84 லட்சம் வராகன் இந்த வருட வரி பாக்கி. ஏப்பா விளையாடுறியா? 84 லட்சம் வராகன் பாக்கி இருக்கு, நீ ஏதோ ஒரு சிறு கையில் ஒரு சிறு மூட்டையை கொண்டு வந்து கொடுத்து 84 லட்சம் வராகன் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்று சொல்கிறாயே என்று மன்னன் கடிந்து கொள்கிறான். இல்லை சுவாமி, 84 லட்சம் தான் கொடுத்து அனுப்பியிருக்கார், வேண்டுமானால் நீங்கள் இனி பார்த்து கொள்ளுங்கள் என்று அந்த ஒரு சிறு கையளவு உள்ள மூட்டை இருக்கும். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வராகன் 100 வராகன் தான் உள்ளே இருக்க முடியும். அதுக்குள்ள ஒரு சின்ன மூட்டை பாருங்கள் என்று அதை பிரித்து கொட்டுகிறார். கலகலகலகலவென்று கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அந்த அறை முழுவதும் நிரம்பிவிட்டது. கிட்டத்தட்ட 84 லட்சம் வராகன்கள்.
அரசனாலும் சபையிலே உள்ளவர்களாலும் தன்னுடைய வைத்த கண்களை மாறாமல் பார்க்கிறார்கள். அந்த சபை முழுவதும் தங்க காசுகளாக 84 லட்சம் வராகன் கொட்டிவிட்டு அந்த தலையாரியானவர் சொல்லாமல் கொள்ளாமல் திரும்பி விடுகிறார். அரசபையிலே ஒரே ஆச்சரியம். உடனே அதை ஊழியர்களை அழைத்து அதெல்லாம் என்ன சொல்லி எண்ணி சரியாக அது 84 லட்சம் வராகன் இருக்கிறது. அடுத்து அரசு கஜனாவில் சேர்த்து எல்லாவற்றையும் மூட்டை கட்டி அதெல்லாம் சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது தாமோஜி பண்டிதரை கைது செய்து அழைத்து வருகிறார்கள் அந்த சேவகர்கள். தாமோஜி பண்டிதர் சபைக்கு உள்ளே நுழையும் போது கிட்டத்தட்ட அந்த மூட்டைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டன. தாமோஜி பண்டிதர் இந்த நிலையை சொல்லி அரசனிடம் மன்னிப்பு கோருகிறார். அரசே, கிட்டத்தட்ட 5-6 மாதங்களாக மழையே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் நான் என்னுடைய கையிருப்பில் இருந்த என்னுடைய சொந்த நெல்லையெல்லாம் நான் ஜனங்களுக்கு வழங்கிவிட்டேன். இப்பொழுது அப்படி இருந்தும் இன்னும் தொடர்ந்து பஞ்சமாக இருப்பதால் ஜனங்கள் எல்லாம் ஒரே பசி பட்டினியாக இருக்கிறார்கள். ஆகவே அரசு நல கஜானாவில் இருந்த சேமிப்பில் இருந்த அரசு நிலை நான் எல்லோருக்கும் வழங்கிவிட்டேன் என்று சொன்னார். இப்பொழுது அரசனுக்கு ஆச்சரியம். என்ன பண்டிதரே, இப்பொழுதுதான் நீங்கள் அனுப்பியதாக ஒரு தலையாரி அரசாங்கத்துக்கு சொந்தமான நெல்லையெல்லாம் விற்றுவிட்டு 84 லட்சம் கட்ட வேண்டிய வரி பாக்கிக்காக கொடுத்து விட்டதாக உங்களுடைய தலையாரியை கொண்டு வந்து கொடுத்தாரே என்று அரசன் சொல்ல, தாமோஜி பண்டிதரோ, நான் அப்படி அனுப்பவே இல்லையே, எல்லா வகையான நெல்களையும் அரசாங்கத்துக்கு சொந்தமான நெல்லையெல்லாம் அடுத்த வருஷம் நம்முடைய அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கியை செலுத்தலாம், அரசனிடம் சொல்லிக்கொள்ளலாம் என்று சொல்லி அனைத்தையும் மக்களுக்கு வாரி வழங்கிவிட்டேன். இன்னும் பஞ்சம் தீரவில்லை. ஆகவே அது நீங்கள் அதற்குள் அந்த காலம் கடந்து விட்டதால் நீங்கள் கைது செய்ததாக சொன்னார்கள். ஆகவே நான் வந்திருக்கிறேன். அப்பொழுதுதான் அந்த அரசனுக்கும் சபையிலே உள்ளவர்களுக்கும் வந்திருந்தவர் பாண்டுரங்கன் தான் தாமோஜி பண்டிதருடைய வேண்டுதலை நிறைவேற்றி அருள் புரிந்திருக்கிறார் என்று சொல்லி தாமோஜி பண்டிதருடைய திருவடிகளில் விழுந்து வணங்குகிறான். சுவாமி, உங்களால் எனக்கு பகவானுடைய தரிசனம் கிடைத்தது. இப்படி தலையாரி உருவத்திலே வந்தவர் அவர்தான் என்று சொல்லி அவரை வணங்குகிறார். இனிமேல் நீங்கள் ஏன்னா அரசாங்க கடமைகளை செய்வதற்கு இலகிய மனமாக இருக்க முடியாது. ஏன்னா கடமை வேறு, பக்தி வேறு. ஆகவே நீங்கள் இங்கேயே இருந்து கொண்டு எங்கள் எல்லோருக்கும் நல்லுரைகளை சொல்லி பகவானுடைய பெருமைகளை சொல்லி நீங்கள் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அவரை அங்கேயே தங்க சொல்லி பண்ணிவிட்டார். பின்னால் மழை பொழிகிறது, பஞ்சமெல்லாம் தீருகிறது. பகவானும் பரம பாகவதனாகி அந்த ஊர் மக்களுக்கும் பல்வேறு விஷயங்களை சொல்லுகிறார். பண்டரிபுரமும் நன்றாக செழிப்பாக இந்த ஆலய நிர்வாகம் எல்லாம் செய்கிறார்கள் என்ற அளவோடு மிக சிறிய விருத்தாந்தமானாலும் என்ன பாகவதர்களுக்குள்ள எந்த வகையான பேதமும் கிடையாது. ஒவ்வொருடைய சரித்திரங்கள் சின்னதாக இருக்கும். ஆனால் பகவான் எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் அனுகிரகம் பண்ணுகிறார் என்பதை கூறி இன்றைய தினம் 11ஆவதாக தாமோஜி பண்டிதருடைய விருத்தாந்தத்தை நாம் நிறைவு செய்கிறோம். இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, பாகவதர்கள் பலவிதம். இதில் பல்வேறு ஜாதிகளை சேர்ந்தவர்களாக இருப்பார், பல்வேறு தொழில் செய்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களை எல்லாரையும் இணைப்பது இந்த பக்தி என்ற ஒரு நூல். இந்த பக்தி என்ற நூலால் அவர்கள் எல்லோரும் இணைகிறார்கள். இதில் அந்தனர் என்றோ அடுத்தாற்போல் ஒருத்தர் அவர் குயவர்
அதனால் எந்த வகையான ஜாதி எந்த தொழில் செய்கிறார்கள் என்பது இல்லாமல் பகவான் மீது பக்தி கொண்டவர்கள் அனைவருக்கும் பகவான் அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அனுகிரகம் செய்து காப்பாற்றுகிறான் என்பதை கூறி அடுத்தடுத்த மகான்களுடைய சரித்திரத்தை பின்னால் காண்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவாணி இதாராய் பரையலோரம் பாவாய் வெற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோ ரம்பாவாய் சங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி நண்பரோ ரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.